வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களும் கொரோனா கொடிகளுக்கும் இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஓகே சார், இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஈரான் யுஎஸ்ஏ இந்த போருக்கான ஒரு அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இறுதியான முடிவு கிடையாது, இந்த அமைதி ஒப்பந்தம் இறுதியானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திரும்பவும் இந்த போர் தொடங்குமா? அவருடைய நோக்கம் என்ன சார்? இது ஒப்பந்தம் ஒரு ஓரல் தான், ஒரு வழியாக தான். ஆனால் ஒன்றும் முடிவுக்கு வரல. ஏன்னா சில கையெழுத்து, சில ஒப்பந்தங்கள் ஒன்றும் முடிவாகல. அதுக்கான வழிகள் இது இல்லாமல் நம்ம இஸ்ரேல் இன்னும் அவங்க ஒப்பந்தத்துக்கு வரல. அந்த ஒப்பந்தம் வந்தால் தான் முடிவுக்கு வரும். ஏன்னா இவங்க எதனா திரும்ப குழப்பத்தை ஏற்படுத்தினா திரும்ப பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் அந்த கடல் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் வழியில் ஒரு ரூட்டு கிளியர் பண்ணுற வரைக்கும் இவங்க அந்த பிரச்சனையை கொடுப்பாங்க. அந்த ரூட்டு கிளியர் ஆகிறதுக்கு சில வழிகள் இருக்குது. அது வந்தால் தான் இந்த வேலைகள் நடக்கும். இன்னும் 2 மாதத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட போகுது. அந்த குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வழிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இதோட பலன் வரும். இப்போ சில குழப்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், இப்போ நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்களில் இந்த பனிப்பாறைகள் உருகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அண்டார்டிகாவில் வெப்ப அலையின் காரணமாக பனிப்பாறைகள்லாம் வேகமாக உருகிட்டு வருது. இப்போ பனிப்பாறை உருகும் போது கடல் மட்டத்தோட இது அதிகரிக்கும் இல்லையா? அப்போ கடல் மட்டம் உயரும் போது அதனால என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும் சார்? இப்போ இந்த அட்லாண்டிக்காவோட உருகிற ஃபாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உருகிடும். ஸோ தெரிகிற அளவுக்கு உருவக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த மாதிரி பனிக்கட்டிகள் உருவப்போகுது. மிகப்பெரிய பனிக்கட்டிகள் விழப்போகுது. மிகப்பெரிய ஒரு ஊரே இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டிகள் விழுந்து தண்ணி மட்டமாக ஓடுறப்போ கடல் மட்டங்கள் உயரும். பர்டிகுலராக சவுத் நமக்கு தமிழ்நாடு, அதில் இருக்கக்கூடிய கேரளா, அதில் இருக்கக்கூடிய ஆந்திரா, அது இல்லாமல் கர்நாடகா, இது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, தாய்லாந்து, கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த கண்ட்ரிலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். இந்த அஃபெக்ட் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா சில தண்ணிகள் உள்ளே வரத்துக்கு இப்போ இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா சரியான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க. சில தண்ணி மட்டங்கள் ரொம்ப உயர்ந்து ஒரு கரையை கொஞ்சம் தொழுவுக்கு வெளியே எடுக்கிற அளவுக்கு ஒரு வாயும். பர்டிகுலராக உங்களுக்கு கம்போடியா, தாய்லாண்டில் ரொம்ப டேஞ்சர் இருக்குது. ரொம்ப பொசிஷன் மாறிடும். அந்த பொசிஷன் மாறும். இது இல்லாமல் தொடர்ச்சியான மழை வரும். 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மழைகள் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்பார்க்காத மழைகள், காலநிலைகள் மாறிடும். கால சூழ்நிலைகள் டோட்டலாக மாறிடும். அது மாற சொல்ல என்ன ஆகிடும்னா, வெப்ப கொதிக்க நிலையினால் தொடர்ச்சியான மழைகள் ஏற்படும். அது சவுத்தில் தொடர்ச்சியான மழைகள் 4 வருஷத்துக்கு ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மழைகள் வர்றதுனால நிறைய ஆபத்துகள் இருக்குதுன்னு ஆராய்ச்சி மூலயமா சில வழிகள் சொல்லுவாங்க. பர்டிகுலராக நாசாவில் மிகப்பெரிய வழியை சொல்லுவாங்க. இருந்தாலும் இது இப்போ நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம். இந்த 4 வருஷத்துக்கு அப்புறமா சில மாற்றங்கள், காலநிலைகள் ஏற்பட போகுது. மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படும். இருந்தாலும் தமிழ்நாடு தான் தப்பிச்சிக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்த கடல் எல்லைகளில் இருக்கக்கூடிய எல்லாம் தப்பிச்சிக்கும். தீபகற்பங்கள்லாம் தப்பிச்சிக்கும். ஆனால் மெயினான இருக்கக்கூடியது நம்ம இந்த தாய்லாந்து, கம்போடியா, இவங்க 2 கண்ட்ரியுமே ரொம்ப உஷாராக இருங்க. மக்கள் அங்கே வாழ்நிலையை பார்த்துக்கோங்க. சுகாதார நிலைகள் எப்படி கடலுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அந்த வழிமுறைகள் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போது சமீப காலங்களில் அந்த ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது ரொம்ப மிகுதியாக காணப்படுகிறது சார். ஸோ இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு எப்போ ஒரு முடிவு வரும் சார்? இந்த ட்ரோன் தாக்குதல் இனிமேல் நிறுத்த முடியாது. நமக்கு நிறைய செலவு பண்ணி இந்த ட்ரோனோட இதெல்லாம் நம்ம வாங்கணும். இல்லை சயின்டிஃபிக் பிரகாரம் செஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப நல்லது. இந்த உலக நாடுகள் ஃப்யூச்சரில் ஆள் இல்லாத விமானங்கள், ஆள் இல்லாத பொருட்கள், ஆள் இல்லாத வழி, இது மாதிரி ட்ரோன் ஆள் இல்லாத அதுவே தானே எங்கேயா போய் தாக்குறது, அந்த மாதிரி நிலைமைகளை உருவாக்கிடுவாங்க. இந்த நிலைமைகளை உருவாக்குறது நிறைய ஒரு ஆபத்து தான்.
இருந்தாலும் தற்காப்புக்கோசரம் அவங்க சில பேர் எடுத்து வச்சுருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சில கப்பல் வந்து தேவையில்லாமல் எரிஞ்சிடுச்சு. தேவையில்லாத இந்த ட்ரோன் தாக்குதலில் தப்பான வழிமுறையாகி சில கப்பலை வெடிக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வழிமுறைகள் வந்து தப்பானது. இருந்தாலும் இந்த உலகத்தில் இதை குறைக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு சட்டங்களோ இல்லை உலக நாடுகளோ ஒரு எழுச்சி எழும்பி அதுக்கான வழி பண்ண முடியுமே தவிர இல்லைன்னா இனிமேட்டு முடியாது. இது தவிர்த்து சைனா வேறு விதமான வழியாக சில வழிகளை உருவாக்கியிருக்கு. அது அண்டர் கிரவுண்ட் வந்து மிகப்பெரிய வேலைகள் பண்ணின்னு இருக்குது. அந்த வேலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோவார், இந்த பயோவார் ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பயோவாரில் வந்து வெறும் ஸ்ப்ரெட் பண்ணதாக இருக்கும், ஒரு தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கெமிக்கலை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நிறைய பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு பயோவார் எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ஒன்று இதையும் ஆராய்ச்சி பண்ணணும். ரெண்டாவது ட்ரோன் நமக்கு தேவைப்படுது. நிறைய வழிகள் யாரும் அழிக்கிறதுக்கு இல்லை, தற்காப்பு. ஒரு மெயின் தற்காப்புக்கு எதிராக வந்தால் அதை அழிக்கக்கூடிய நிலைக்கு இன்னும் அதுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இல்லை வெளியேண்டாவது வாங்கி வைக்கிறது நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது. இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து முழுக்க இதுதான், முழுக்க ஆள் இல்லாத வழி தான் பண்ண போகிறாங்க. ஆள் இல்லாத வழி தான் எல்லாத்தையும் வந்து இது பண்ண போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது சில சண்டைகளில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். இதனால் ஃப்யூச்சரில் இதுவே ஒரு ரோபோவாக வழி பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கலாம். ஸோ அந்த நிலைமை ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், இப்போ நீங்கள் பேசும்போது பயோவார் பற்றி சொன்னீங்க இல்லையா? இந்த பயோவார் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது சார்? எந்தெந்த இடங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது? இது வந்து 3ஆம் உலகப் போர் மாதிரி திரும்ப வெடிக்குமா சார்? கண்டிப்பாக தாக்குதல் இருக்குது 2028. இந்த 2028 சைனாவோட தாக்குதல் சில கண்ட்ரியில் வரப்போகுது. இது அமெரிக்காவோட எதிர்ப்பினால் பெரிய பிரச்சனையாகும். அப்போ சைனாவுக்கு ஒரு பெரிய இன்னல்கள் ஏற்பட்டு இந்த தாக்குதல் நடக்குது. அப்போது சைனா இந்த புது வழியை யூஸ் பண்ணுறத உலக நாடுகள் எல்லாம் பார்ப்பாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேயும் சில குழப்பங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் இங்கிலாந்துலேயும் சில குழப்பங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாலேயும் புதிய சில விஷயங்களில் ஒரு புது விதமான வழிகளை உருவாக்கி அந்த சண்டையை உருவாக்குவாங்க. அந்த வார் வந்து நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உலக வாரில் ஆனால் உலகங்கள் எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புது விதமான வழியை காட்டக்கூடிய நிலைமையாக இருக்கும். அந்த இடத்துல சில சண்டைகள் கொஞ்ச நாள் நடந்து நின்றுடும். 2028 அப்புறமா இந்த வேலைகள் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கடந்த 2 வாரங்களாக வந்து இந்த எல்னினோ அப்படின்றத பற்றி பார்த்தோம் சார். இந்த எல்னினோவால் அதிகப்படியான மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதிகப்படியான வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான மழை இருக்குமா இல்லை அதிகப்படியான வறட்சி இருக்குமா சார்? கண்டிப்பாக நிறைய மழைகளை கொடுக்க போகுது. இந்த மாதம் எண்டு நெக்ஸ்ட் மந்தில் நிறைய மழைகள் வரும். அதே நேரத்தில் வெப்பத்தை அதிகமாக உருவாக்கிடும். வெப்பச்சலனங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த வெப்பச்சலனால் சில நோய்கள் உருவதுனால கண்டிப்பாக வறட்சி அதிகமாக இருக்கும். இந்த வறட்சிகள் சில விளைநிலங்கள் சில நல்லா உற்பத்தியாக்கும் நிலைகளோட வறட்சி அதிகமாகிடும். அந்த சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் வருது. ஸோ அது ரொம்ப நம்ம உஷாராக இருந்தால் அதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ளணும். நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா வறட்சி தான் வரும். நீர்வரத்து குறையும். பூமியில் இந்த நீர்வரத்து குறையிறதுனால நிறைய தண்ணி வந்து பிரச்சனை ஏற்படும். நிறைய இடத்துல கிராமங்களில் பிரச்சனை வரும். முதல்ல கிராமங்களில் பிரச்சனை இல்லை, சிட்டியில் பிரச்சனை இருந்தது. கிராமங்களில் பிரச்சனை வரும். இந்த கிராமங்களில் பிரச்சனை வர சிட்டியில் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கான பிரச்சனைகள் ரொம்ப ஏற்படும். ஸோ தண்ணி சில இடத்துல கிடைக்காது. ஸோ டெய்லி அந்த தண்ணிக்கு வழி பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. இது வறட்சியை நோக்கி தான் போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்து வறட்சியை நோக்கி போகுது, நிறைய தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அப்படின்றப்போ இந்த எல்னினோவால் விவசாயிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா சார்? என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? நிறைய பாதிப்பு விவசாயிக்கு. விளைநிலங்கள் விளையாது, பயிர்கள் வந்து விளையாது. அந்த நிலையில் சில விளையும் ரொம்ப மழை பெஞ்சு அது கெடுத்துரும். அப்புறம் திரும்ப போகிறப்போ வறட்சி ஆகிடும். அப்போ அந்த தண்ணி கிடைக்காது. அப்போது இந்த கால சூழ்நிலைகள் ரொம்ப மாறுபட்டு இருக்கிறதுனால நம்ம உணவு உற்பத்தியில் அரிசி சில வழிகள் நம்ம கிடைக்கிறதுக்கு ஒரு டிமாண்ட் வர்றதுக்கான வழி அது இப்போ இல்லை.
இப்போ வரக்கூடிய இந்த எல்னினோலாம் ஃப்யூச்சரில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2028 29 இந்த ப்ராப்ளங்கள் வரப்போகுது. இந்த ப்ராப்ளங்களை ரொம்ப அது கவனமாக செலுத்தினா தான் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து விளைநிலங்கள்லாம் ரொம்ப பாதுகாத்து வழி பண்ணி தேவையான அளவு இல்லை வேறு ஏரியாவிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வர்றது, அதுக்கு சப்ளை பண்ணுறது. அதே மாதிரியா நிறைய நமக்கு இருக்கக்கூடிய அணைகளை உற்பத்தி பண்ணி அந்த அணைகளோட நிறைய நீர்வரத்தை தேக்க வைக்கிறது, இல்லை அங்கங்கே மழை பெய்யறத ஒரு பெரிய இடத்த உருவாக்கி அதில் தண்ணி தேக்கி வைக்கிறது. அந்த மாதிரி நிலைமைகள் வந்தால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இல்லைன்னா பூமி அடித்தனால இன்னும் கீழே போயின்னு இருக்குது, இன்னும் 1000 அடி 2000 அடின்னு போயின்னு இருக்குது. ஸோ நமக்கு நீர் வரத்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா இந்த கடல் தண்ணி உற்பத்தியிலேருந்து மாறுபட்ட தண்ணி எடுத்து அதை பெரிய இடத்துல தேங்க வைக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் ஒரு மிகப்பெரிய வழிமுறைகளை செஞ்சால் தான் இதுக்கு வழிகள் உண்டு. இல்லைன்னா நமக்கு பயிர் தொழில் ஆபத்தான நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் அணைன்னு சொன்னோடனே இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மேகதாது அணை பிரச்சனை இது எப்போ சார் ஒரு முடிவுக்கு வரும்? கண்டிப்பாக நதி இணைப்பு திட்டத்தை எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே ஒரு நதி இணைப்பு திட்டத்தை எடுத்துகிட்டு வழி பண்ணுவாங்க. இருந்தாலும் மேகதாது அணையில் அவங்களும் தண்ணி, இப்போ கர்நாடகாவே தண்ணி இல்லை, நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு தண்ணி இல்லை, அது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ நமக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது கரெக்டான வழியை அவங்க கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கலன்னா சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அடுத்த வருஷம் இதுக்கு நதி இணைப்பு திட்டத்தை எடுத்து வழிமுறை பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அவங்க கட்டணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான வழிமுறை தேவையில்லை, இதுவே செயல் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ அடுத்ததாக E20 பெட்ரோல் அப்படின்ற ஒன்று விற்கப்படுது. அதாவது எத்தனால் கலப்படம் செய்யப்பட்ட பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோலில் கூட ஒரு கலப்படமா சார்? இது உண்மைதானா? E20 வரதுக்கு காரணம்னா இந்த டிமாண்ட்னால் வந்தது. ரெண்டாவது எத்தனால்னா எரி சாராயம்னு சொல்லுவாங்க, எரி பொருளாக்குறது, அந்த எரி வரைய வழி. அதாவது மெத்தனால் எத்தனால் பிறந்தனுக்கு மெத்தனால் நின்று கொள்ளும், நின்றுன்னா மனுஷன் குடிச்சு மெதுவாக சாவது. எத்தனால் இருந்தது அன்றைய கொள்ளம்னா அவ்வளோ எரியாக இருக்கும். அந்த எரிபொருளை கலக்கிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தாராளமாக கலக்கலாம். அது எரி வழியாக இருக்கிறதுனால தான் அந்த ஆட்டோமேட்டிக்காக அதில் இது கழிவுலேருந்து எடுக்கலாம். நிறைய கழிவுகள் வருது இப்போது, நமக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறைய கழிவாக இருக்குது. அந்த கழிவுலேருந்து உற்பத்தி பண்ணி செயல் பண்ணால் இது எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயோ எடுத்து இது செயல் பண்ணுறதுனால நமக்கு ஒரு யூசேஜ் தான், ஒரு நல்ல யூசேஜ் தான். இது கலக்கிறதுனாலையோ எந்த ஒரு இன்ஜினுக்கோ பிரச்சனையோ எதுவும் வரப்போகிறதில்ல, வழிகள் கிடையாது. ஆனால் இது கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 4-5 வருஷம் போச்சுன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஈவி ஆகிடும், எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆகிடும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருது. இப்போ சிங்கப்பூர் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான், ஃபுல்லாகவே எடுத்துட்டான். அவன் பொல்யூஷனே இருக்கக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டான். இன்னும் சில லாரிகள் சில வழிகள் மட்டும் தான் வச்சுருக்கான். அதுக்கு ஒரு பெரிய இது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதையும் எடுத்துருவான். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ பஸ்ஸஸ்லாம் ஈவியில் ஓடுது. ஸோ அதுவும் ஏசி பஸ் ஆகிடுச்சு. ஸோ ஈவியில் ஓடுறதுனால 99% பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க இந்தியாவிலையும். ஸோ எல்லாமே ஈவியாக மாறும். அப்போது ஆயில்ன்றது நமக்கு தேவைறது குறைபாடாயிடும். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஈவியோட மிஷின், ஈவியோட இது அங்கங்கே சார்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரியாக ஒரு மிஷின்ஸ் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துடுமே தவிர இது அவ்வளோ இதுவாக தேவைப்படாது. இப்போ கொஞ்ச நாள் டிமாண்ட் நல்லா செய்கிறோம், இது பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார், இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? இந்த வாரம் 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், சிலது இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரம் அதாவது 24ஆம் தேதியிலேருந்து அந்த ஒரு வாரத்தில் மந்த் எண்டில் இன்னும் கொஞ்சம் இறங்கிடும். சில அமெரிக்காவோட சில குழப்பங்கள் இருக்கிறதுனால இறங்கிறதுக்கு வாய்ப்பு. ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் நல்லா இது பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஆகஸ்ட்லேருந்து ஃப்ரீ ஆகிடுங்க. ஆகஸ்ட்லேருந்து நல்லாவே இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எக்கனாமிக் குறையிறதுனால சில பெரிய ஷேர்ஸில் வாங்காதீங்க. பெரிய ஷேர்ஸ் சில சமயம் கீழே விழுறதுக்கு சடனாக விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு 400 இருக்குன்னா நான் 300 ஆகிடலாம், 270 அந்த மாதிரி பெருசாக அடிப்படாமல் சின்ன சின்ன ஷேரில் நம்ம வழி பண்ணின்னு வர்றது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார்,
இப்போ அண்மை காலங்களில் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாகவே நடக்குது சார். இதுக்கு வந்து எப்போ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் சார்? அதாவது மிகப்பெரிய குற்றம் குழந்தைகள் பாலினன்றது மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றத்தை இமிடியேட்டாக அவனுக்கு வந்து ஒரு முடிவை கொடுத்தணும். ஒன்று அந்த முடிவை கொடுக்கணும், இல்லை இமிடியேட்டாக கோர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான தண்டனையை உருவாக்கி அந்த தண்டனையை நம்ம கொடுக்கறது நல்லது. ஸோ அவங்க கவர்மெண்ட் ஒரு புது விதமான சட்டத்தை ஏற்றி வழி பண்ணி இது இமிடியேட்டாக பண்ணக்கூடிய நிலைமை எடுத்துகிட்டு வந்தால் தான். ஏன்னா போதைப் பொருட்கள், மது, இதனால் மனிதனோட நிலையே மாறுது. அவனோட என்ன நிலை பண்ணுறான், என்ன இது பண்ணுறான்னு ஒரு செயல் இல்லாமல் எல்லா வழியும் அவன் செய்கிறான். அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. தப்பான விஷயங்கள், கூட்டு பாலியல், கூட்டு வழிகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய இதை வச்சு அவன் தப்பிச்சுக்கணும்னு நினச்சாலும் தப்பிக்கவே கூடாது. ஒரு தப்பிக்காத ஒரு தண்டனையும் வழிமுறையும் எடுத்துன்னு வந்தால் தான் இந்த நம்ம எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஒரு பயம் இருக்கணும், ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கணும், புரியுதா எனக்கு? ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். ஒரு குழந்தைய வந்து இது பண்ணி குப்பையில் போடுறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல். இந்த கொடூரமான செயல் செய்கிறவங்களுக்கு வழிமுறையாக மிகப்பெரிய தண்டனை எடுத்துன்னு வந்தால் தான் இது சரிப்பட்டு வரும்ன்றதை சொல்கிறார். அந்த மிகப்பெரிய சட்ட நடவடிக்கைகள், தண்டனைகள் அது வந்து உருவாக்கப்படுமா சார்? இந்த ஆட்சியில் பலப்படுத்தி அடுத்த வருஷம் ஜூனுக்குள்ளே வழி வந்துடும். இந்த ஆட்சியில் கண்டிப்பாக பலப்படுத்துவார். அவர் வழி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கார், பண்ணிடுவார். ஓகே சார். இப்போ வந்து கேரளாவில் வந்து நம்ம ஏற்கனவே போன வாரங்களில் வந்து நம்ம பார்த்துருந்தோம், இந்த புதிதாக ஒரு நோய் தொற்று வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேரளாவில் வந்து அந்த ஷிகல்லா அப்படின்ற நோய் தொற்று வந்து அதிகமான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட கொரோனா மாதிரி இந்த ஷிகல்லா அப்படின்ற இந்த நோய் தொற்றும் வந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்துமா சார்? இந்த நோய் ரொம்ப டேஞ்சரான நோய். மூளையோட நரம்பு பாதிச்சிடும், கழுத்து பாதிக்கும், காப் சம்மந்தப்பட்ட ரத்தம் வந்து லீக் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு இது சடனாக அந்த டோசேஜ் கொடுக்கலன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. போனாட்டியே சொன்னோம், ட்ராவல் பண்ணாதீங்க. திரும்ப அதே தான் சொல்கிறேன், ட்ராவல் நிறைய பண்ணாதீங்க. அதுவும் இந்த மழை வந்து வெப்பம் வருதுன்னா நோய் பரவும். நோய் இப்போ பரவின்னு வந்ததுக்கு தமிழ்நாடுக்கு வந்துடலாம். சுகாதார நன்மை மேன்மைப்படுத்தி அதை சில ஆளுங்களை செக் பண்ணி வழி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிடும். இது தடுப்பு முறைகள் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லாமல் எப்போவுமே அதுக்கான வழிமுறைகள், எப்போவுமே எங்கன்னா ட்ராவல் பண்ணால் அவங்கள செக் பண்ணி வழி பண்ணுறது எல்லாமே பண்ணால் ஒரு நல்ல வழிகள் கிடைக்கும். இது கொஞ்ச நாளைக்கு இதை பரவுறதை கொஞ்சம் தடுத்துட்டாங்கன்னா எல்லா வழியும் மாறிடும். ரொம்ப டேஞ்சர் தான். ரொம்ப குழந்தைங்கள்லாம் வழிகளாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். இப்போ நம்ம அடுத்ததாக ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஒரு கோவிலுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து வேண்டுதலுக்குன்னு போகும்போது சில தடங்கள்லாம் ஏற்படும் இல்லையா சார்? அது ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அதே மாதிரி வந்து இப்போது குறிப்பிட்ட சில கோயில்களுக்கு வந்து அந்த தெய்வம் நம்மளை அழைச்சாதான் நம்ம வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கா சார்? முதல்ல வேண்டுதல். இந்த வேண்டுதல் என்றது மனத்தை வந்து பலப்படுத்துறது. இந்த மனதை வந்து பலப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய காரிய தடைகளை நீக்கி அந்த காரியத்தை வெற்றி பண்ணுறதுக்கு ஒரு குலதெய்வத்தையோ இல்லை ஒரு தெய்வத்தையோ வழி பண்ணுறோம். இந்த வழி பண்ண சொல்ல அந்த வெற்றிகள் வந்த அப்புறமா அதுவே அந்த மனசு சில காரியங்களை நம்ம செய்யாமல் போயிட்டா ஒரு பயத்தை உருவாக்கிடும். அந்த பயமே இன்னலை கொடுத்துரும். அது முதல் பாயிண்ட், அதாவது சயின்டிஃபிக் ரீதியாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள். ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்கள் சிலருக்கு இன்சிடென்ட் நடக்கணும், சில பிரச்சனைகள் நடக்கணும் அப்படின்றப்போ 4 பேரும் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் ஒரே தசாபுத்தி இருக்கார், வேறு வேறு இருக்கும். அப்போது ஒரு தசாபுத்தி ஏற்றுக்கும், ஒரு தசாபுத்தி ஏற்றுக்காது. அந்த தசாபுத்தி ஏற்றுக்காத பலன்கள் போகிறப்போ ஒரு இன்சிடெண்ட்டை கொடுத்துரும். ஸோ ஒரு இன்சிடெண்ட்டை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் அது கூட தெய்வ பலன் தான். அது கூட தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இறந்துடுறாங்க, அது கர்மா. அது கர்மாவுக்கு உட்பட்டிருக்கு. ஒரு ஆளோட ஜாதகத்தில் அந்த 7 பேரும் வண்டியில் போகிறவங்க இறக்கணும்னு ஒரு விதி இருக்கும், அது மாற்ற முடியாது. அது கர்மா. அந்த கர்மாவுக்கு என்ன. ஆனால் இது தெய்வ பலத்தில் மனபலத்தில் தான் இதுவாகிறோம், மன பயத்துலேயும் இறக்கணும். அதனால தான் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம்.
தெய்வத்தை வந்து குறிக்கொள்வேன்னா அந்த தெய்வம்ன்றது எப்பவுமே நிலைப்பாடு தான். என்றைக்குமே தெய்வம் வழிகாட்டியாக தான் இருக்கும். வழி பண்ணும், நமக்கு செயல் காட்டியாக தான் இருக்குமே தவிர நம்ம செயலை கீழே இறக்கிறாது. அதுதான் மனபலமே. அந்த மனபலம் இருக்க சொல்ல வழிகள் கிடைக்கும். அதனால தான் சில கோயிலுக்கு போக சொல்ல இந்த இன்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமே ரெண்டாவது என்னென்னா கர்மா, ரெண்டாவது நம்ம நடக்கக்கூடிய தசாபதி பலன். இதெல்லாம் பார்த்து நேரங்கள் பார்த்து சில வழிகள் பார்த்து, அதனால அந்த காலத்தில் காலங்களை குறித்து வழி பண்ணி நேரத்தை பார்த்து போய் செய்கிறப்போ சில தடைகள் இருந்து நீர்ந்துக்கலாம். அந்த நேரத்தை பார்த்து வழி பண்ணுறது தான் நல்லது. இந்த நேரத்துக்கு போனால் எல்லாருக்குமே உகந்தது இருக்குமா, இது பர்டிகுலர் நேரத்துக்கு போனால் வழிகள் இருக்குமா அப்படின்னு அதை பார்த்துட்டு போகிறப்போ நமக்கு செயல் வரும். இதுதான் உண்மை. முதல் நம்ம இது பண்ணக்கூடிய ஒரு நாள இந்த தெய்வ வழிகாடுகள் இன்னல்கள். ரெண்டாவது இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த கோயிலுக்கு பர்டிகுலராக போக முடியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் 12 ஜோதிலிங்கம். 12 ஜோதிலிங்கமே ஆதி காலத்தில் சுயமாக உருவானது. இந்த சுயமாக உருவாக்கக்கூடிய நிலைகள் இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி நிறைந்தது. இந்த சக்தி நிறைந்த கோயில்கள்லாம் நம்மளோட ஆகம விதிகள் பண்ணியிருப்பாங்க. சில கோயிலில் ஆகம விதிகள் இருக்காது. அந்த ஆகம விதிகள்னாலும் அங்கே இயற்கையாகவே நேச்சராகவே சக்தி இருக்கும். அதாவது ஒரு தெய்வ நடமாட்டங்கள், தெய்வ வழிகள் அதை குறித்து தான் அந்த கோயில் இருக்கும். ஒன்று அந்த மரத்தை சார்ந்து இருக்கும், அந்த மரம் எத்தனோ ஆயிரம் காலமாக இருக்கும், அதை தலைவரிச்சிகமாக வச்சுருப்பாங்க. இல்லை அந்த லிங்கம் பூமியிலேருந்து வந்திருக்கும், இல்லை பூமியிலேருந்து ஒரு கல் கிடச்சிருக்கோம், அந்த கல்லே தெய்வமாக வழியாக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சக்தி பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். அப்படி நம்ம போகக்கூடிய அந்த சக்தி நமக்கு வழி விட்டால் தான் அது விடும். அப்போ அந்த கர்மா, அந்த தசாபுத்தி, நமக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அதை கூப்பிட்ற நேரத்துக்கு அதை போக முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில் தடுத்துரும். 10 பேர் ஒரே இடத்துல கிளம்புவாங்க, ஆனால் 2 பேர் இல்லைப்பா என்னால் வர முடியல, ஏதோ வீட்டில் ஒரு வேலை இருக்குன்னு அவங்கள தடுத்து நிறுத்திடும். அந்த ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கு தான் இந்த கோயிலோட சக்திகள். இந்த சக்தி அதுதான் பொதுவாக என்ன வச்சுருக்காங்கன்னா 12 ஜோதிலிங்கத்தை வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் 107 ஆழ்வார்கள், 108 ஆழ்வார்கள், அதில் 2 கிடையாது, 106 ஆழ்வார்கள் கோயில்கள் இருக்குது. இந்த 106ம் திவ்ய ஸ்தலங்களாக அமைக்கப்பட்டிருக்க பெருமாள். அதுலேயும் அதை கூப்பிட்டா தான் போக முடியும், அந்த இடத்துக்கு வழி பண்ணால் தான் போக முடியும். அதுவும் பர்டிகுலராக நீங்கள் எடுத்திங்கன்னா திருப்பதி எடுத்திங்கனாவே திருப்பதிக்கு நம்ம போகணும்னு நினச்சாலும் போக முடியாது. ஏன்னா இயற்கையாகவே தெய்வம் உயிரோடு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கக்கூடிய சக்தி அங்கே பாலிக்குது. அந்த எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. புரியுதா? அந்த பெரிய சக்தியாக இருக்குது. அந்த பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதோட இது பார்த்திங்கன்னா நம்மளை வலிக்க சொல்ல தான் அது வரும். அது இல்லைன்னா பர்டிகுலராக வராது. திருப்பதி போயிட்டு வர சிலருக்கு இன்சிடென்ட் நடந்துன்னே இருக்கும், சிலருக்கு பிரச்சனை நடந்துன்னே இருக்கும். ஒரு தொழிலே அப்படியே கீழே இறங்கின மாதிரியா இருக்கும், அந்த மாதிரியா அப்புறம் தொழில் மேலே ஏறும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உண்மையாகவே அங்கே பலங்கள் இருக்குது. அந்த பலங்கள் இருக்கிறதுனால தான் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய கூட்டங்கள் வர்றதுக்கு காரணமே அங்கே பலங்கள் இருக்குது. இப்போது இதே ரேஸ் எடுத்திங்கன்னா திருநள்ளாறுலேயும் அந்த ரேஸ் வந்து ப்ளூ ரேஸ் வந்து வானலாவே பரவி போகுது அப்படின்றத இப்போ நாசாவில் எடுத்து காட்டிருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு போகிறத பர்டிகுலர் டேஸில் போவாங்க. ஆனால் பர்டிகுலர் டேஸில் எவ்வளோ பேர் ட்ரை பண்ண போக முடியாது. அது காரணம் அது தடுத்துரும். ஏன்னா கிரகங்கள் பலங்களாக இருக்க சொல்ல கிரகங்களுக்கு வலு ஜாஸ்தி. வலுன்னா அது வந்து இறைவனோட சக்திக்கு கலந்துருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களோட இது இருக்குது. அந்த கிரகங்களில் அதனால அந்த காலத்தில் சாஸ்திர வழியாக நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை வழிமுறையாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தெய்வத்தை வேணுங்க, இந்த தசாபுத்தி வர சொல்ல வழி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதனால் தான் பர்டிகுலர் தெய்வங்களை நம்ம பார்க்குறப்போ இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் அது உண்மை தான். அது உண்மையான ஸ்டோரியே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வேந்த டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸிலும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.